வெல்கம் டு சாய் தொப்பி கிச்சன். டுடே என்ன லஞ்ச் மெனுன்னு பார்ப்போம் வாங்க. என்ன சாப்பாடுனா இன்னைக்கு சுட சுட சிக்கன் பிரியாணிங்க. சிக்கன் பிரியாணி நிறைய பீசஸ் போட்டு இன்னைக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுட சுட சிக்கன் பிரியாணிங்க. நிறைய சிக்கன் பீஸ் போட்டு சிக்கன் பிரியாணி. அப்புறமா கூட இது கூட சிக்கன் கிரேவிங்க. நல்லா டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி. இன்றைக்கி மசாலாலாம் அரைச்சி போட்டு தான் எப்போதுமே பண்ணுவேன். இன்றைக்கி மசாலா அரைச்சி போடாமல் நான் குழம்புத்தூள் போட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா பொடியெலாம் போட்டு பண்ணியிருக்கேன். எப்போதும் மசாலா அரைச்சி போட்டு பண்ணுவேன். 2 டைப்பாக மசாலா அரைச்சி போட்டு பண்ணுவேன். இன்றைக்கி நார்மலாகவே குழம்புத்தூள் கரம் மசாலா தூள்லாம் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இது பிரியாணிக்கு இது ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன். நிறைய சிக்கன் நிறைய டைப்பாக குழம்பு வைப்பேன். நல்லாயிருக்கும். இது பிரியாணிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கூட ஆனியன் ரைத்தாங்க. ஆனியன் ரைத்தா எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் ஆனியன் ரைத்தாவில் தயிர் அதிகமாக இருக்கக்கூடாது. லைட்டாக தான் போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் தயிர் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் அவங்க 2 பேருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் இப்படி கேட்டாங்க. அதனால் ஆனியன் ரைத்தா. தயிர் கொஞ்சம் கம்மியாக அவங்களுக்கு கலக்கணும். அப்படியே தயிரும் வெங்காயமும் அப்படியே சமமாக இருக்கணும். எனக்கு வெங்காயத்தோட தயிர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோட சிம்பிளான லஞ்சு. நாளைக்கு ஒரு சூப்பரான மெனுவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.